ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் இருக்கிற யூனிட் 2 ஆப்டிக்ஸில் சால்வ்டு ப்ராப்ளமில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் மூலமாக பாஸ் ஆகுது. இங்கே டைவர்ஜிங் லென்ஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்கேவ் லென்ஸை தான் டைவர்ஜிங் லென்ஸும்போம். அதுவே கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா அதை கான்வெர்ஜிங் லென்ஸுன்னு சொல்லுவோம். அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய இமேஜ் ஃபார்மேஷன் எந்த டிஸ்டன்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா 0.3 மீட்டரில் அதோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் எந்த டிஸ்டன்ஸில் இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஃபார்ம் ஆன டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஃபார்ம் ஆன டிஸ்டன்ஸ் வீன்னு டினோட் பண்ணுவோம். இந்த இடத்துல டைவர்ஜிங் லென்ஸுன்னு கொடுத்ததுனால ஃபோக்கல் லென்த்தையும் நான் இமேஜ் ஃபார்ம் ஆனதையும் நெகட்டிவில் டினோட் பண்ணுறேன். இப்போ நான் எது கண்டுபிடிக்கணும்னா u, அதாவது ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்னென்னா 1/f = 1/v - 1/u தான் எனக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். 1/f = 1/v - 1/u. இப்போ எனக்கு 1/f வேல்யூ தெரியும் -0.3 = 1/v v வேல்யூ எனக்கு தெரியும் -0.2. அதை நான் எழுதிட்டேன். எனக்கு u வேல்யூ தெரியாது, நான் -1/uன்னே வச்சுருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம் நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு 1/u = இந்த டினாமினேட்டரில் எப்போதுமே நெகட்டிவ் இருக்காது. நான் மேலே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா -1/0.2. அடுத்து இந்த டேர்ம் இங்கிட்ட வர்றப்போ எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுறாங்கன்னா ப்ளஸ் 1/0.3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 1/u = இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா -0.3 + 0.2 / 0.2 × 0.3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 0.3ஐயும் 0.2ஐயும் நான் மைனஸ் பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு 0.1 எனக்கு கிடைக்கும். -0.1 கிடச்சிருக்கு. இப்போ 0.2ஐயும் 0.3ஐயும் நான் இப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 0.6 எனக்கு கிடச்சிருக்கு. 0.2ஐயும் 0.3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0.06 தான் கிடைக்கும். தப்பாக எழுதியிருக்கோம். இப்போ நான் இங்கே எனக்கு டிஜிட்டில், அதாவது எனக்கு டெசிமல்ஸில் இருக்குது. இப்போ நான் திருப்பி இங்கே அடுத்த பேஜில் எழுதிக்கிறேன். 1/u = -0.1/0.06ங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் டெசிமலில் இருக்கிறனா எனக்கு டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் மேக்ஸிமமாக இருக்குன்னா எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் மேலேயும் கீழேயும் 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். நான் 1/u = இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு -10 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3s இது 2 5s. நான் 1/u = -5/3 கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ நான் இதை எனக்கு தேவை u மட்டும்தான் வேணும். எனக்கு 1/u தேவையில்லை. அதனால் நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா u = -3/5 எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுற போல் இதுக்கு கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு நான் டிவைட் பண்ணுற 5ஆல் எனக்கு 3 5 டேபிள் வராது. ஆனால் 0 பாயிண்ட் வச்சுன்னா எனக்கு இங்கே 0 வந்துடும். அப்படின்னா 5 டேபிளில் 30 எப்போ வரும்னா 6 வரும். அப்படின்னா 0.6 எனக்கு ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா -0.6 மீட்டருங்கிற பொசிஷனில் தான் எனக்கு ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.